சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, துலா ராசியில பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த ஏப்ரல் மாதம் எப்படிப்பட்ட தன்மையில கொடுக்க போது எதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபேவரா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி, ராகு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 5 கிரக சேர்க்கை அப்படின்றது ஏற்பட போகுதுங்க. இது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும், இதனால் கிடைக்கக்கூடிய சாதகமான சாதகமற்ற விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். துலாம் ராசி கால புருஷனுக்கு 7வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதமும், சுவாதி முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், விசாகம் முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலாம் ராசி. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் விஷயம், ராசிக்கு 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய இணைவு இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கொஞ்சம் நல்லது இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். சில சாதகமான விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேவரான விஷயங்களை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். சரிங்களா? முதல்ல 6ஆம் இடம் அதிகமான வலுவில் இருக்கும்போது எதிர்ப்புகள் சற்று இருக்கும். ஆனா அதை எதிர்த்து ஜெயிச்சு காமிப்பீங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிக்காத கைகள் ஓங்கும். அதன் பிறகு உங்களுடைய கைகள் ஓங்கி நீங்க வெற்றி கொள்வீங்க. அதே மாதிரி இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிச்சு ஜெயிச்சு காமிப்பீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம எதிரிகளை வெல்வீங்க. சரிங்களா? மேலும் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால ஓரளவுக்கு வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். சரிங்களா? மேலும் இந்த மாதிரி 2வது பகுதி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. வருமானம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. சரிங்களா? ஆனா முதல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சில தடைகள், சில தாமதங்கள் இருந்தாலும் கூட 2வது பகுதியில நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு வருமானம் சார்ந்த விஷயங்கள் உண்டு பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றி கொடுக்கும். சரிங்களா? நீங்க அப்ராட் போறதுக்காக நீங்க ட்ரை பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். 2வது, ராசிக்கு விரயஸ்தானத்தை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 கிரகங்கள் பாக்குறாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் செலவுகளை உண்டு பண்ணி கொடுக்கும். சுப செலவுகளை உண்டு பண்ணி கொடுக்கும். சரிங்களா? எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் செலவாகின்ற தன்மைகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு மட்டுமே ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். அதை நான் ஏன்னு சொல்றேன் அப்புறமா. சரிங்களா? அதே மாதிரி பேச்சுல நீங்க கெட்டிக்காரங்க. சரிங்களா? எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க. எல்லாருமே, அதாவது துலா ராசிக்காரங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லாருமே இட போர்ல கெட்டிக்காரங்க. சரிங்களா? ஈஸியா வந்து இவங்க இப்படிதான், அவங்க அப்படிதான் சொல்லி ஜட்ஜ் பண்ணிருவாங்க. சரிங்களா? அந்த இட போறதுல கெட்டிக்காரங்க துலா ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா நல்லா இருக்கு இந்த காலகட்டங்கள். என்ன ஒண்ணு, இந்த டைம்ல வந்து காதல் சார்ந்த விவகாரங்களை மட்டும் சிக்காதீங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சரிங்களா? ஓரளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் கெட்டு இருக்கார். சரி, இந்த மாதம் முழுக்கவே சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைவுப்பட்ட தன்மையில கொஞ்சம் கிடறதுனால கொஞ்சம் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களால கொஞ்சம் மன கஷ்டப்புகள், சஞ்சலங்களை சந்திப்பீங்க. சரிங்களா? ஸோ இதனால ஒரு மனசோர்வு உங்களுக்கு வந்து ஏற்படும், மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதனால நீங்க அதாவது கரெக்டா உங்களோட வேலையை ஃபோக்கஸ்டா பண்ண முடியாது. முடிவுகளை மாத்திட்டே இருப்பீங்க, தெளிவா இருக்க மாட்டீங்க. நீங்களாதான் போய் பிரச்சனையில மாட்டுவீங்க. ஏன்னா ராசி அதிபதி 6ல உச்சம். அப்போ பிரச்சனை வந்து உங்களை தேடி வர்றதை விட நீங்க தான் வாலண்டரியா போய் அந்த பிரச்சனையில வந்து தலையை குடிப்பீங்க. அப்ப பெரும்பாலும் எந்த ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா மூக்க நுழைக்காம நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்றதுக்காகவே பிரச்சனையை நீங்க மாட்ட மாட்டீங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு, சாப்பாட்டுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க. நிறைய சாப்பிடாதீங்க. சரிங்களா? ஏன்னா பெரும்பாலும் குரு 8ல இருக்கிறதும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல வந்து அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு டயட் அப்படின்றத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எண்ணத்தோட தான் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. வாய்க்கு நல்லா சுவையா இருந்தா போதும், என் வாய்க்கு நல்லா ருசியா காரசாரமா இருந்தா போதும்ன்ற மைண்ட் செட்ல சாப்பாடு ஃபுல்லா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ருசியா பார்த்து பார்த்து நாக்குக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவாங்க. அதனால என்ன பின்னிலை வரும், தேவையற்ற உடல் ரீதியா பிரச்சனைகளை கொண்டு போய் கொடுக்கும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட பகுதியில, கணையம் சார்ந்த பகுதியில, லிவர், இந்த மஞ்சக்காமலை சார்ந்த விஷயம் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா? குறிப்பா ஹெல்த்ல கொஞ்சம் ஓரளவு கவனம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? 8ல குரு, 6ல சனி, ராகு. இந்த சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கணும், கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா சுகர் அதிகமா பூஸ்ட் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் வயசானவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். சரிங்களா? இந்த டைம் பொறுத்தவரை கடன் நிறைய வாங்காதீங்க. நான் சொல்ற ஒரே விஷயம், கடன் வாங்காதீங்கன்னு நான் சொல்லுவேன். அளவுக்கு மீறா அமிர்தம் நஞ்சுதான். எதையுமே ஒரு அளவோட வச்சுக்கோங்க. எதையுமே கொஞ்சம் அளவுக்கு மீறி போகாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். ரொம்ப அலைய விடுவாங்க உங்களை. சரிங்களா?
10ல செவ்வாய் நீசம் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் வேலை ரீதியா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதே 2வது பகுதியில பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மெல்ல மெல்ல கொஞ்சம் மாறும் இந்த நிலை. சரிங்களா? லாபாதிபதி 7ஆம் இடத்துல உச்சமாகறதுனால 2வது பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் கொஞ்சம் சரளமா இருக்கும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 10ல செவ்வாய் வந்து நீசமானா கூட இந்த செவ்வாயினுடைய வீட்டுல ஒரு உச்சகரம் இருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வேலை ரீதியாக கொஞ்சம் தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணி வெற்றி பெறுவீங்க. செவ்வாய் ராசியை பார்க்கறனாலையும் குரு ராசியை பார்க்கறனாலையும் கொஞ்சம் சீக்கிரமா கொஞ்சம் கோவப்பட்டுருவீங்க. இந்த ரோஷம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமா உங்ககிட்ட வெளிப்படும். சரிங்களா? டக்கு டக்குன்னு கோவம் வந்துடும், முன்கோவம் ஜாஸ்தியா இருக்கும். சரிங்களா? அதனால அந்த முன்கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்க வந்து சொன்ன சொல் தவறாம இருப்பீங்க, கரெக்டா சொன்ன டைமுக்கு ஒரு வேலையை முடிச்சிடுவீங்க, சொன்ன டைமுக்கு ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க. ஆனா உங்களை மாதிரியே எல்லாருமே இருப்பாங்களான்னு நீங்க யோசிச்சா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒன்று அதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன் குராத்துல பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும். அதனால அதை நினைச்சு பெருசா வந்து பாத்தீங்கன்னா கோவப்படாதீங்க, அதை நினைச்சு வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க. இந்த டைம்ல உங்களுக்கு வரக்கூடியவங்க, நீங்க போற இடத்துல இருக்கக்கூடியவங்க, நீங்க பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. அதுக்காக நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் கோவப்பட்டீங்கன்னா அப்புறம் வந்து நம்ம காரியத்துல நம்ம கோட்டை விட்டுரும். சரிங்களா? அதே மாதிரி 7ல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உச்சமாகறதுனால கொஞ்சம் உங்களோட வாழ்க்கை துணையார் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடங்க. சரிங்களா? அப்படி நீங்க கேட்காத போதுதான் கொஞ்சம் சண்டைகள் வரும். அவங்க என்ன சொன்னாலும் அது சரியா தான் இருக்கும். அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை கேட்டு நடக்கிறது சிறப்பா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதே மாதிரி குரு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உனக்கு குடும்ப வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறும். சரிங்களா? ஏப்ரல் மாதம் 2வது பிறகு உனக்கு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட தடைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சரியாகும். சரிங்களா? அப்ப பினான்சியலா எப்படி இருக்கும்? செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். சரிங்களா? ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சிறப்பாவே வருவீங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மாலை 4:30 மணி முதல் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி மாலை 6:30 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி விடியற் காலை 2:50 மணி முதல் மே மாதம் 1ஆம் தேதி மாலை 3 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. சரிங்களா? சோ இந்த நாட்கள் துலாத்துல பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களா வரும். சரிங்களா? சோ இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் பெரும்பாலும் உங்க ராசிக்கு 8ல மறைவார். 10ஆம் அதிபதி 8ல மறைவார். அப்படி மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்களை கொண்டு பண்ணி கொடுப்பார், மன சோர்வை கொடுப்பார், மனசுல ஒரு தயக்கத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். இதை பண்ணலாமா வேணாமா, இது பண்ணா எப்படி வரும், இது பண்ணா சரியா இருக்குமா, அப்படிப்பட்ட தன்மைகளை யோசிக்க வைப்பார் இந்த சந்திரன். அதனால முடிஞ்ச வரைக்கும் மனசை ஸ்திரமா வச்சுக்கோங்க, நிலையா வச்சுக்கோங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா அம்மன் கோயில் போயிட்டு வாங்க இந்த காலகட்டங்கள்ல. அப்படி இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில ஏற்றத்தை பார்ப்பீங்க. துலாத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நல்ல ஒரு ஏற்றம் காத்துட்டு இருக்கு, நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கை காத்துட்டு இருக்கு, நல்ல ஒரு என்ன சொல்றது வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு பீரியட்ல நடக்க போகுது துலாத்துல பிறந்தவங்களுக்கு. அதனால வந்து தைரியமா இருங்க, முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி பெற முடியும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.